கல்லூரியின் நிர்வாக உறுப்பினர் சுரேஷ் சோடியா அவர்களே, முதல்வர் மகாவீர் அவர்களே, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் என்னரும் சகோதரர் ராஜேந்திரன் அவர்களே, இலங்கை தமிழறிஞர் முருகேசு தயாநிதி அவர்களே, என்னை இந்த விழாவுக்கு ஆசையோடு ஆற்றுப்படுத்தி அழைத்து வந்த தமிழ் புலத் தலைவர் முனைவர் ரம்யா அவர்களே, ஆசிரியர் பணி அறப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற தாரக மந்திரத்திற்கேற்ப தங்களை ஆசிரியர் பணிக்கே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற பேராசிரியர் பெருமக்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குனர், துணை முதல்வர், புலத் தலைவர்கள் உள்ளிட்ட பெருமக்களே, என் கண்ணுக்கு கண்ணான மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில் நீங்கள் ஒரு அதிசயத்தை பார்த்திருப்பீர்கள். ஒரு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் துணைவேந்தர் விஞ்ஞானம் பேசினார். உங்கள் கல்லூரி முதல்வர் எனக்கு தமிழ் தெரியாது என்றே தமிழை கொட்டி முடித்துவிட்டு போயிருக்கிறார். இந்த இரண்டு பேருக்கும் ஒரு ஒற்றுமை பார்க்கிறேன். நீங்கள் மட்டும் சற்றே இடம் மாறி இருந்தால் மகாவீர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக மாறி இருக்கக்கூடும். நம்முடைய ராஜேந்திரன் அவர்கள் ஒரு விஞ்ஞான பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராய் மாறி இருக்கக்கூடும். இது தமிழ் கருத்தரங்கம் நமக்கு தந்திருக்கிற வெகுமதி, பரிசு என்று நான் கொண்டாடுகிறேன். மாணவ கண்மணிகளே, உங்களை பாராட்டுகிறேன். உங்களுக்கெல்லாம் என் வணக்கம், நன்றி. ஆனால் எங்கள் மாணவ கண்மணிகளுக்கு என் பாராட்டு ஏன் தெரியுமா? கல்லூரிகளில் மாணவர்கள் ஒரு சொற்பொழிவில் சினிமா எதிர்பார்க்கிறார்கள், அரசியல் எதிர்பார்க்கிறார்கள், சில கல்லூரிகளில் ஆன்மீகம் எதிர்பார்க்கிறார்கள், சில கல்லூரிகளில் பொழுதுபோக்கு எதிர்பார்க்கிறார்கள். இந்த 4 பொருண்மைகளை தவிர வேறு எது குறித்து பேசினாலும் அந்த மாணவர்கள் அமைதி அழிந்து போகிறார்கள், கூச்சலிடுகிறார்கள், கரவொலி செய்கிறார்கள், சில குயில்கள் விசிலடிக்கின்றன, அந்த கூட்டம் கலைந்து விடுகிறது. ஆனால் ஆழமான அறிவியல் குறித்தும் தமிழ் குறித்தும் இந்த நுட்பமான சொற்பொழிவை ஆடாமல் அசையாமல் பொருள் ஓசை இல்லாமல் கேட்ட எங்கள் மாணவ கண்மணிகளே, உங்களை பார்த்து நான் வியக்கிறேன், வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். நீங்கள் ஏஎம் ஜெயின் கல்லூரியை விட்டு வெளியே போகிற போது அறிவு பெருமக்களாக வெளியேறுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களை வாழ்த்துகிறேன். மாணவ கண்மணிகளே, இந்த கருத்தரங்கம் பொருளுள்ள கருத்தரங்கம். ஏஎம் ஜெயின் கல்லூரியின் தமிழ் துறைக்கும் நிர்வாகத்திற்கும் என் நன்றி. நீங்களெல்லாம் வெறும் பாடத்திட்டத்தோடு நின்று விடாமல் மாணவர்கள் பயிற்சி பெற்று பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற வேண்டும் என்பதோடு மட்டும் நின்று விடாமல் எங்கள் தமிழ் குழந்தைகள் உலக குடிமக்களாக உய்ய வேண்டும் என்ற பெரிய லட்சியத்தோடு நீங்கள் இந்த கருத்தரங்கை நிகழ்த்துகிறீர்கள். உங்களை நான் பாராட்டுகிறேன், வணங்குகிறேன். மாணவ கண்மணிகளே, இந்த விழா நிகழ்ந்து முடியும் பொழுது நீங்கள் எதை சுமந்து செல்வீர்கள் என்று எனக்கு தெரியாது. தமிழ் சுமந்து செல்வீர்களா, அறிவியல் சுமந்து செல்வீர்களா, 2 மணி நேரம் எங்களை வதைத்து விட்டார்கள் என்று பேசிக்கொண்டு செல்வீர்களா, அறிவை ஏந்தி கொண்டு செல்வோம் என்று பேசுவீர்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு நீங்கள் ஒரு வாக்கு தர வேண்டும். இந்த நிகழ்வின் நிறைவில், இந்த கருத்தரங்க முடிவில் நீங்கள் எங்களுக்கு தர வேண்டிய வாக்கு ஒன்று உண்டு. நாங்கள் இந்த மேடைக்கு வந்தவெல்லாம் ஒன்றை கண்டுபிடிக்கத்தான். எதை கண்டுபிடிக்க? தமிழை கண்டுபிடிக்கவா? அறிவியல் ஞானத்தை கண்டுபிடிக்கவா? பூமி எப்படி சுற்றுகிறது என்று கண்டுபிடிக்கவா? எதிர்கால தமிழ் உலகம், எதிர்கால உலகம்
அது எப்படி இருக்கும் என்று சொல்லி செல்லவா? இல்லை தோழர்களே, இல்லை. நாங்கள் வந்ததெல்லாம் ஒன்றை ஒன்றுக்குத்தான். உங்களில் யார் ஐன்ஸ்டீன் என்று கண்டுபிடிக்க வந்தோம். உங்களில் யார் நியூட்டன் என்று கண்டுபிடிக்க வந்தோம். உங்களில் யார் எடிசன் என்று அறிந்து போக வந்தோம். உங்களில் யார் மேடம் கியூரி என்ற அடையாளம் அறிந்து போக வந்தோம். இந்த கருத்தரங்கம் உங்களுக்குள் இருக்கிற விஞ்ஞான பேரறிவை பிடிக்க செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த கருத்தரங்கம் என்று நான் நினைக்கிறேன். அதில் நாங்கள் வெற்றி பெறுவதெல்லாம் நீங்கள் வெற்றி பெறுவதை பொறுத்துத்தான் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். தமிழில் அறிவியல் இருந்ததா, இருக்கிறதா, இருக்குமா என்ற கேள்விக்கு இந்த கருத்தரங்கம் விடை காண வேண்டும். இந்த கருத்தரங்கம் ஆடம்பரங்களின் ஆர்ப்பாட்டம் அல்ல, பொழுதுபோக்கு அல்ல, அலங்காரங்களின் ஊர்வலம் அல்ல. இந்த கருத்தரங்கம் என்பது பயனுள்ளது, எதிர்கால தலைமுறையை உண்டாக்குவது, தமிழனுக்கு உலக முகவரி கொடுப்பது. எங்கள் பிள்ளைகளை மைக்ரோசாப்டில், நாசாவில் கொண்டு போய் சேர்ப்பது. அங்கு பணியாளர்களாக மட்டுமல்ல, ஆராய்ச்சியாளர்களாக உங்களை சேர்ப்பது. தமிழில் அறிவியல் இல்லையா? இருந்தது. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரிக்க முடியும் என்று கனவு கண்டவன் தமிழன். அணுவை துளைக்க முடியாது என்பது கடந்த சில நூற்றாண்டு வரைக்கும் உலகத்தின் கோட்பாடு. ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்பே அணுவை துளைக்க முடியும் என்று கனவு கண்டவன் தமிழன். இன்னொன்று, வனவன் ஏவா வான ஊர்தி என்று ஒரு சொற்றொடர் தமிழில் உண்டு. அதன் பொருள் என்ன தெரியுமா தோழர்களே, தோழிமார்களே? ஆள் இல்லாத விண்கலம். ஆள் இல்லாத விண்கலத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கற்பனை செய்தவன் தமிழன். நம்ம துணைவேந்தர் சொன்னது மாதிரி நிலம், நீர், தீ, வழி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் இவ்வுலகம் என்று உலகத்துக்கு விஞ்ஞானத்தின் வேர்களை சொன்னவன் தமிழன், தொல்காப்பியன். இந்த உலகமே சூரியனால் உண்டானது. சூரிய குடும்பம் என்றுதான் இதற்கு பெயர். சூரியன் இல்லை என்றால் இந்த கோள்கள் எல்லாம் சூரிய குடும்பங்களாகி இருக்கும். இந்த உலகம் சூரிய குடும்பமாகாமல் இருப்பதற்கு ஒரே பொருள் சூரியன். அது கொடுக்கிற ஒளி, அது கொடுக்கிற வெப்பம், அது கொடுக்கிற ஆற்றல். இந்த உயிர்களின் தோற்றமே சூரியன். இதைத்தான் எங்கள் காவிய புலவன் இளங்கோவடிகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஞாயிறு போற்றுதும், ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வரம் திரிதலால் ஞாயிறு போற்றுதும் என்று சொன்னவன் தமிழன். இப்போது உங்களை கேட்கிறேன், அணுவை துளைக்க முடியும் என்று கனவு கண்டாயே தமிழா, பிறகு நீ எங்கு போனாய்? ஞாயிறு போற்றுதும் என்று கனவு கண்டாயே தமிழா, பிறகு என்ன ஆனாய்? 5ம் கலந்த மயக்கம் இவ்வுலகம் என்று உண்மை அறிந்தாயே, அதன் பிறகு தமிழா உன் பயணம் எங்கே தடைப்பட்டது என்பதுதான் கேள்வி. மேற்கு உலகம் பொருளை கண்டுபிடிக்கிறது. கிழக்கு உலகமாகிய நாம், இந்தியா, தமிழன் என்ன கண்டுபிடிக்கிறோம்? சொல்லுங்கள் பார்ப்போம். மேற்கு உலகம் எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடித்தார். தமிழன் அந்த எலக்ட்ரிசிட்டிக்கு சொல் கண்டுபிடித்தான், மின்சாரம். அவன் ராக்கெட் கண்டுபிடித்தான். நீங்கள் ராக்கெட்டுக்கு ஏவுகணை என்ற சொல் கண்டுபிடித்தீர்கள். அவன் டெலிவிஷன் கண்டுபிடித்தான். நீங்கள் அல்லது நாம் என்னையும் சேர்த்துக் கொள்வோம். நான் மட்டும் என்ன, உங்கள் கூட்டத்தில் ஒருவன் தானே, என் கூட்டத்தில் ஒருவர் தானே நீங்கள். நாம் அவன் டெலிவிஷன் கண்டுபிடித்ததற்கு தொலைக்காட்சி கண்டுபிடித்தோம். அவன் செல்போன் கண்டுபிடித்தான். நாம் கைபேசி என்ற சொல் கண்டுபிடித்தோம். தமிழர்களே, உங்களை பார்த்து கேட்கிறேன், சொல் கண்டுபிடிக்கிற நிலையில் இருந்து மாறி எப்போது பொருள் கண்டுபிடிக்க போகிறீர்கள்? அந்த பொருளை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இல்லையா? நீங்கள் அறிவு பரம்பரை இல்லையா?
நீங்கள் அறிவினுடைய வாரிசுகள் இல்லையா? பெரியார் ஒருமுறை சொன்னார், தமிழன் அறிவாளியாகத்தான் இருக்க முடியும், அவன் மக்காக இருக்க முடியாது. ஏன்? அதற்கு அவர் சொன்னார், தமிழன் மக்காக இருக்க முடியாது, இது வெப்ப நாடு, பூமத்திய ரேகைக்கு பக்கத்திலே உள்ள நாடு, வெப்ப நாட்டிலே உள்ள எவனும் மக்காக இருக்க முடியாது. எப்படி? அவர் சொன்னார், மலையிலே ஒரு பாம்பு, அது விஷமற்ற பாம்பு, வெப்ப நாட்டிலே ஒரு பாம்பு, இது விஷமுள்ள பாம்பு. மலையிலே ஒரு நதி, ஆக்சிஜன் குறைந்த நதி, சுவையற்ற நதி. வெப்ப நாட்டிலே ஒரு நதி, இது சுவையுள்ள நதி, ஆக்சிஜன் அதிகம் உள்ள நதி. வெப்ப நாட்டிலே ஒரு பூ, அது மணமற்ற பூ. மலைநாட்டிலே ஒரு பூ, மணமற்ற பூ. வெப்ப நாட்டிலே வெடித்து சிரிக்கிறது ஒரு மல்லிகை மொட்டு, வாசனை உள்ளது. வெப்ப நாட்டிலே பிறக்கிற பூ வாசனை உள்ளதாக இருக்கிற போது, வெப்ப நாட்டிலே ஓடுகிற பாம்பு விஷம் உள்ளதாக இருக்கிற போது, வெப்ப நாட்டிலே ஓடுகிற நதி சுவை உள்ளதாக இருக்கிற போது, வெப்ப நாட்டிலே பிறந்த தமிழா, நீ மட்டும் எப்படி மக்காக இருக்க முடியும்? நீ வீரியம் உள்ளவராகத்தான் இருக்க முடியும் என்று சொன்னவர் பெரியார். அதன் வழி வந்தவர்கள் நீங்கள். நம் நாட்டில் இருந்த அறிவு செல்வங்கள் எல்லாம் இங்கே. தமிழில் விஞ்ஞானம் இருந்தது, வாழ்க்கை விஞ்ஞானப்படுத்தப்பட்டிருந்தது. காலத்தை அறிந்தவன் தமிழன். கூதிர்காலம், முன்பணி காலம், விண்மணி காலம் என்று காலத்தை பிரித்தவன் தமிழன். காற்றுக்கு பெயர் வைத்தவன் தமிழன். விண்ட் என்ற ஒரு சொல் ஆங்கிலத்தில் இருக்கிறது. திசைக்கு ஒரு பெயர் வைத்தவன் தமிழன். வடக்கில் இருந்து வந்தால் அது வாடை, தெற்கில் இருந்து வந்தால் அது தென்றல், கிழக்கில் இருந்து வந்தால் அது கொண்டல், மேற்கில் இருந்து வந்தால் அது கோடை. திசைக்கு ஒரு காற்று, திசைக்கு ஒரு பெயர், காற்றுக்கு பெயர் வைத்தவன் தமிழன். வேளாண்மை அறிவு மிக்கவன் தமிழன். இந்த நவீன அக்ரிகல்ச்சர் என்பது நேற்று வந்தது. ஆனால் அக்ரிகல்ச்சர் என்பது தமிழரின் கல்ச்சர், முதல் கல்ச்சர். அவன் இந்த உங்க அக்ரிகல்ச்சர் பல்கலைக்கழகங்கள் எல்லாம் வருவதற்கு முன்பே, விஞ்ஞான நூல்கள் எல்லாம் வருவதற்கு முன்பே, ஆண்டாண்டு காலமாக 10,000 ஆண்டுகளாக வேளாண்மை செய்தவன் தமிழன். முதலில் வேட்டை கலாச்சாரம், பிறகு வேளாண்மை கலாச்சாரம், பிறகு தொழிற்கலாச்சாரம், இன்றைக்கு கல்வி கலாச்சாரம் என்று 4வது கலாச்சாரத்திற்கு மனித குலம் தாவி இருக்கிறது. தோழர்களே, விவசாயத்தை அறிந்தவர்கள், விவசாய குடும்பத்து பிள்ளைகள் இங்கு பல பேர் இருக்கலாம். முதல் தலைமுறை பட்டதாரிகள் இங்கு வந்திருக்கலாம். உங்களை பார்க்கிற போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களை பார்த்தால் நீங்கள் மேட்டுக்குடி பிள்ளைகள் இல்லை. உங்கள் முகம், நிறம், தோற்றம், பாவனை, அசைவு இவைகளை கவனித்துக் கொண்டே இருக்கிறேன். ஆண்களையும் கவனிக்கிறேன், பெண்களையும் கவனிக்கிறேன். எல்லாம் என்னுடைய சகோதரர்கள், சகோதரிகள், என் குடும்பத்து பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். பல பேர் நடுத்தர வர்க்கத்து பிள்ளைகள். உங்களுக்கு தெரியும், வேளாண் குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் பல பேர் தெரியும். முதல் தலைமுறையின் பட்டதாரிகளை ஏஎம் ஜெயின் கல்லூரி உருவாக்குகிறது என்பதுதான் இந்த தமிழ்நாட்டுக்கும் மனித வளத்துக்கும் நீங்கள் ஆற்றுகிற மிகப்பெரிய கடமை. உங்களை நான் போற்றுகிறேன், பாராட்டுகிறேன். இந்த பாருங்க, தமிழர் என்ன செஞ்சா தெரியுமா? விவசாயம் பண்ணா, இடைவெளிய பழமொழியில வச்ச அந்த விஞ்ஞானத்தை பழமொழிகளுக்கு கொண்டு வந்தவன் தமிழன். நெல் நட வேண்டும். நெல், ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடைவெளி இருக்க வேண்டும். அந்த இடைவெளி எப்படி இருக்க வேண்டும்? ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கு மத்தியில் நண்டு ஊர்ந்து செல்ல வேண்டும். இது நெல்லுக்கு. கரும்புக்கு ஒரு நாட்டுக்கும் இன்னொரு கரும்பு நாட்டுக்கும் இடையில் நரி ஓட வேண்டும். வாழை, ஒரு வாழைக்கும் இன்னொரு வாழைக்கு மத்தியில் வண்டி ஓட வேண்டும். தென்னை, ஒரு தென்னைக்கும் இன்னொரு தென்னைக்கு மத்தியில் தேர் ஓட வேண்டும். ஒரு தென்னை மரத்தின் கீற்றிலிருந்து மறு தென்னை மரத்துக்கு அணில் தாவக்கூடாது. குறும்பை பிடிச்சிடும், இளநீர் காய்க்காது. குறும்பை பிடிக்கும் ரொம்ப, அணிலுக்கு, எலிகளுக்கு பிடிக்கும்.
தேவாங்குக்கு பிடிக்கும். தண்ணியை குடிச்சிருச்சுன்னா வராது. நண்டூர நெல்லு, நரி ஓட கரும்பு, வண்டி ஓட வாழை, தேர் ஓட தென்னை. இந்த விஞ்ஞானத்துக்கு பிறகு தமிழர் அறிவில்லை என்று சொல்ல எவர் சொல்ல முடியும்? தமிழருக்கு வேளாண்மை அறிவு இல்லை என்று எவர் சொல்ல முடியும்? வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் எங்கள் தமிழ் விவசாயியை பார்த்து காலம் பெற்றுக் கொண்டு செல்லுங்கள். நீங்கள் பூச்சி மருந்து கண்டுபிடித்திருக்கலாம். எங்கள் பூச்சி மருந்து என்பது வேப்பம் புண்ணாக்கும், வேப்பம் எண்ணெயும் தான் எங்கள் முதல் பூச்சி மருந்து. இயற்கை விவசாயம், ஆர்கானிக், உண்மையான பூச்சி மருந்து அது. உங்கள் பூச்சி மருந்து எங்கள் தானியங்கள் வரைக்கும் ஊடுருவுகின்றது. இதை கண்டறிந்தவன் தமிழன். இதையெல்லாம் தாண்டி நீங்கள் வர வேண்டும் தோழர்களே. உங்கள் அறிவை நீங்கள் கூர்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். என்னுடைய பணியாக தண்ணீர் தேசம் எழுதி இருக்கிறேன், மகா கவிதை எழுதி இருக்கிறேன். இன்னும் ஈட்டடி முச்சியராய் ஏனையடின் ஆட்சியராய் இயற்சியிலும் வெண்சீரும் வந்து வெண்சீர் வெண்களையும் இயற்சியர் வெண்களையும் விரவி வந்து என்று இலக்கணம் பேசிக்கொண்டே இருந்தால் எங்கள் தமிழ் வளராது. இலக்கணமும் வேண்டும். இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், இந்த மூன்றையும் தாண்டி அறிவியல் தமிழ் என்ற நான்காம் தமிழை உண்டாக்குவதுதான் நவீன தமிழனின் முதல் கடமை. இதை வைரமுத்து சொன்னார் என்று உலகமெல்லாம் சொல்லுங்கள். முத்தமிழ் போதாது, முத்தமிழ் கூடாது என்று சொல்லவில்லை. கவனம், நம் ஊர் ஆட்கள் வார்த்தைகளை மாற்றி போட்டு என்ன வேலை செய்வார்கள். முத்தமிழ் கூடாது என்று சொல்லவில்லை, முத்தமிழ் போதாது என்று வைரமுத்து சொன்னார். தமிழ் படித்தவன், தமிழோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவன், தமிழாலேயே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறவன் சொன்னான் முத்தமிழ் போதாது என்று. ஆமாம், நான்காம் தமிழாக அறிவியல் தமிழ் வேண்டும். அறிவியல் இதழ்கள் வேண்டும். கலை கதிர் என்று ஒரு ஏடு வந்திருந்தது. அது எங்கே? பல்கலைக்கழகங்கள் என்ன செய்கின்றன? அண்ணா பல்கலைக்கழகத்திலே அறிவியல் சொற்களை, அறிவியல் கட்டுரைகளை வெளியிட வேண்டாமா? மேற்கு உலகத்தில் நியூயார்க் டைம்ஸ் நேற்று வெளியிட்ட கட்டுரையை இன்று தமிழ்நாட்டில் வெளியிட வேண்டாமா? நேற்று மேற்கு உலக விஞ்ஞானிகள் பேசியதை தமிழில் இன்று பேச வேண்டாமா? நமக்கும் அவர்களுக்கும் என்ன வேறுபாடு? தூரம் குறைந்து விட்டது. இன்றைக்கு மீனம்பாக்கத்துக்கும் சிகாகோவுக்கும் உள்ள தூரம் என்ன தெரியுமா? விஞ்ஞான தூரம். மீனம்பாக்கத்துக்கும் சிகாகோவுக்கும் அல்லது நியூயார்க்கும் உள்ள தூரம் 0 கிலோமீட்டர். விமானத்துக்கு தூரம் இருக்கிறது, விஞ்ஞானத்துக்கு தூரம் இல்லை. தூரம் குறைஞ்சு போச்சு. எனவே தமிழில் விஞ்ஞானம் வேண்டும் என்றால் விஞ்ஞான நூல்களை கொண்டு வர வேண்டும், விஞ்ஞான சொல்லாக்கங்களை கொண்டு வர வேண்டும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தமிழ்படுத்திக் கொள்ளுங்கள் தோழர்களே, விஞ்ஞானப்படுத்திக் கொள்ளுங்கள் தோழர்களே. உங்கள் மேல் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை என்னும் சாம்பல்களை உதறி எறியுங்கள். உங்கள் குடும்ப வழியாக மூட நம்பிக்கை வந்தால் உதறி எறியுங்கள். ஒரு சம்பவம் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. குஜராத் அங்கலேஸ்வர் என்று ஒரு இடம். அந்த இடத்தில் ஊருக்கு வெளியே ஒரு குளம். அந்த குளம் திடீரென்று தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. குளத்தின் தண்ணீர் பரப்பு தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. தண்ணீர் தீப்பிடிப்பது என்பது ஒன்றும் தமிழுக்கு அந்நியமல்ல. அள்ளர் பழனத்து அறக்காமல் வாயவிட வெள்ளம் தீப்பட்டதன வெறி புள்ளினந்தன் கைச்சரகால் பார்ப்பொடுத்தும் கவ்வை உடைத்தரோ நச்சினைவேல் கோக்கோதை நாடு என்று முத்துள்ளாயிர பாட்டு உண்டு. ஆம்பல் மலர்கள் வயல்வெளிகளில் மொட்டுக்கள் அவிழ்ந்தவுடன் அதன் நிறமும் அதன் உயரமும் ஜுவாலை தண்ணீர் வயல்வெளியில் தீப்பிடித்தது போல் இருந்தது. அந்த வயற்கரைகளில் இருந்த மரங்களில் இருந்த பறவைகள் தங்கள் குஞ்சுகளை வந்து சேர்த்து சிறகோடு அணைத்துக் கொண்டன என்பது பழைய பாட்டு. இது பழைய பாட்டு. அங்கலேஸ்வரில் தீப்பிடித்தது. உடனே என்ன ஆயிட்டான்? சாமி குத்தம். வாழ்க்கை விஞ்ஞானத்துக்கும் வாழ்க்கைக்கும் உள்ள தொடர்பை பாருங்கள். நீங்கள் படித்தவர்கள், நீங்கள் உங்கள் தாய் தந்தையரை திருத்த வேண்டும், உங்கள் உறவுகளை திருத்த வேண்டும், உங்கள் குடும்பங்களை திருத்த வேண்டும். உங்களை படிக்க அனுப்பி வைத்ததன் பயன்
பட்டம் பெறுவதும் சம்பளம் பெறுவதும் அல்ல. ஒரு சமூகம் உயர்வு பெறுவதும் அறிவு தெளிவு பெறுவதும். நீங்கள் உங்கள் வீட்டு மூடநம்பிக்கைகளை ஒழிக்காவிட்டால் உங்களுக்கு எதற்கு BA, உங்களுக்கு எதற்கு BSc, உங்களுக்கு எதற்கு MA, உங்களுக்கு எதற்கு PhD என்ற கேள்விகளை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும். செல்போன் பார்ப்பதற்கா கல்வி? ஐபோனில் விளையாடுவதற்கா கல்வி? கேம்ஸ் பார்ப்பதற்கா கல்வி? அந்த பொழுதுபோக்கை தூர எறிந்து விட்டு அறிவின் பக்கம் உங்கள் வாற்றலை திருப்ப வேண்டும். தோழர்களே, தோழிமார்களே, சாமி குத்தம்னு பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டான். எல்லாரும் சுத்தி கிட போட ஆரம்பிச்சுட்டான். வரவும் போறவெல்லாம் கண்ணத்துல போட ஆரம்பிச்சுட்டான். சாமி குற்றமாக இருந்ததுன்னு திருவிழா ஆரம்பிச்சிருச்சு. அந்த சாமி வச்சுட்டான், அக்னீஸ்வரர் ஆரம்பிச்சுட்டான். இதன் பிறகு திடீர்னு ரஷ்யாவில இருந்து ஒரு குழு வந்தது. அந்த குழு இங்க ஒரு தீப்பிடிச்சு எரியுது, குளம் தண்ணீர் தீப்பிடிச்சு எரியுதுன்னு போய் பார்த்துருக்கான். பார்த்துட்டு அந்த தண்ணியை கையில அள்ளி இருக்கான். அள்ளி பார்த்துட்டு கொஞ்சம் கீழே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும்னு இருக்கான். கீழே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கண்டறிந்து விட்டார் ரஷ்யன். அந்த குளத்துக்கு கீழே காலங்காலமாக மூடி கிடந்த பெட்ரோல் ஊற்று கண்டிருந்திருக்கிறது. கீழே பெட்ரோல் இருந்திருக்கு, அது மூடி கிடந்திருக்கு. அந்த பெட்ரோல் ஊற்று உடைந்து மிதந்து மேலே வந்தது. அந்த பக்கம் காலை கடன் கழிக்க போன ஒருவன் சிரடு பிடிச்சிட்டு பிடிச்ச தீக்குச்சியை தூக்கி எறிஞ்சான். பிடிச்சிருச்சு தீ. இது நடந்தது. இதன் பிறகு தீ அணைக்கப்பட்டது, பெட்ரோல் எடுக்கப்பட்டது, ஊர்வலங்கள் கரைந்தன, சந்தைகள் கரைந்தன, அக்னீஸ்வரர் வீட்டுக்கு போயிட்டார். இதை யார் செய்வது? இது அறிவின் தலைமுறை. மூட நம்பிக்கையை ஒழிப்பதற்கு பிறந்தவர்கள் நீங்கள்.